ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் லேடி எஃப்எம். நான் தான் உங்கள் ஸ்டோரி எல்லோ ஸ்டோன். ஸ்டோரி என்னன்னா, ஒரு சோகமான கதை. நண்பர் ஒருவர் சூசைட் பண்ணலான்னு நினைக்கிறார். ஸோ சேட். இந்த மாதிரி தருணத்தில் எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு வருது. அந்த கவிதையை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். மாலை மங்கும் நேரத்தில் மறையும் சூரியன் போல் என்னுள் புகுந்தாயடி. என்னை பிரியா நிலை வேண்டும் என்று உன்னிடம் கேட்ட பின்பும் துணையின்றி நிற்கின்றேன், தனிமரமாய் தவிக்கின்றேன். நீ இன்றி இவ்வுலகில் வாழ இயலாத ஒவ்வொரு தருணங்களும் கசக்குதடி உன் பிரிவினால். இப்போ அந்த நண்பர் என்ன ஆனாரு? செத்தாரா பொழைச்சாரா? வாங்க போய் பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோவிற்கு பிறகு. இது உங்கள் லேடி எஃப்எம். எவன்டா இங்க வந்து சூசைட் பண்றது? குதிக்க பயமா இருக்கா? இந்த உளுந்து தானே இருக்கா? இங்க எதுக்கு வந்த? சும்மா சுத்தி பார்க்கலான்னு. சூசைட் பண்ண வந்த. ராசா என்ன இதெல்லாம் கேட்பீங்களா? லைட்டாவா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றான். ஏன் கிட்ட சூசைட் பண்ண தானே வந்த? ஏன் எதுக்கு எதுக்கு எதுக்கு? ஒரு ஃப்ளைட்டை காசு விட மாட்டோம். ஃப்ளைட்டு பைத்தியம். சரி, ஃப்ளைட்டு பார்க்குற வயசோட நோக்கு இவ்வளோ பக்கத்தில் போகல. சூசைட் பண்ண தானே வந்த. போ சாவு, போ சாவு. என்னண்ணே காப்பாத்துங்க, நீங்க சூசைட் பண்ண வந்தா அடிக்கிறீங்க. காப்பாத்துவான்னு வந்தையா? என்னடா சொல்ற? நான் அங்கிருந்து வந்தேன்னா அங்க காப்பாத்த ஆள் இல்லை. அதோட கீழே எட்டி பார்த்தா நீங்க தொடப்பு கட்டையோட இருந்தீங்க. சரி ரைட்டு, இங்க வந்தா நீங்க காப்பாத்திடுவீங்கல்ல, அதான் இங்க வந்து சூசைட் பண்ணலாம். அந்த கல்ல எடுத்து தானே அடிக்கிறோம். ஐயோ பைத்தியா, ரேடியோ ஸ்டேஷன் போகாம இங்கே நிற்கிறான். அசிங்கப்படுத்தோல சமாளிப்போம். காலையில் கொஞ்சம் நஞ்சாக்க போறாடா பண்ணுடா. உன்னை பற்றி எனக்கு தெரியாது. பல கெட்டபுகளை போட்டு பட்டை கலப்பும் பச்சை முத்து. நியூஸ் அடிக்க சொன்னால் சினிமா டைலாக் அடிச்சு வச்சுருக்கானுங்க. எங்கே கிளம்புதுன்னு தெரியலையே. என்ன ட்ரெஸ்ஸை போட்டு போகிறது? 6 மாதம் இது வருஷம். ஐயோ கர்மம். இந்த சட்டை ஓகே நினைக்கிறேன். போடு. ஓகே. இல்லை, எங்கே போகிற? சூசைட் பண்ணுவியா? ரூமுக்கு வந்தா நான் போடுறா. நான் மச்சி சொல்லாமல் போகிறேன். சொல்லிட்டாங்களே எல்லாம் உண்மையானது ப்ரூவ் பண்ணி காட்டுறா. சத்திய சோதனை. இவனுக்கும் வேலை இல்லை, இவன் லவ்வுக்கும் வேலை இல்லை. எங்கே அந்த பேப்பரு? நல்ல டைலாக்காக போட்டுருந்தாங்களே. தூக்கு, இதான் இன்னைக்கு ஸ்கிரிப்டு. சார் ஏதோ சாதனை பண்ண போகிறேன்ட்டு போனீங்களே, செய்தீர்களா? ஐயோ நம்ம வெயிட் என்ன, பில்டிங் ஹைட் என்ன, நமக்கெல்லாம் ப்ரூச் கலிப்பாக கட்ட செட் ஆகும். அது ரொம்ப சின்ன பிள்ளைக்காரு. தட்றா அது எப்படி கீழே வந்து மீசில் மண்ணோட்டா மாதிரியே பேசுகிறான் பாரு. அதெல்லாம் மீசையே இல்லையே. டேய், கதை சொல்கிறேன் என்கிட்டே கதையா? இருப்பா, நம்ம மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். யாரும் அழுகுற மாதிரில? அழுகுற மாதிரி இருக்கா? அதான் அவன் தான் அழுகுறான். என்ன ஒய் பிரதர், ஒய் கண்ணீர் சொட்டிங், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். அட சொல்லுங்க, வெக்கத்தை பாரு. முறைக்கிறானே. ஏப்பா அவர்கிட்ட சொல்லுப்பா, நீ கேளுப்பா. ஷேர் பண்ணுங்க பிரதர், ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஆமாம் சொல்லுங்க, ஃப்ரீ ஆகிடுவீங்க. சும்மா சொல்லுங்க, நான் உங்கள் பிரதர் தான். ஒன்றும் இல்லை பிரதர். என் பேர் குணால், திவ்ய குணால்.
நான் ஒரு லவ் ஃபெயிலியர். நீங்களுமா? சூசைட். என்ன பிரதர்? இல்லை பிரதர், டைட்டிலு ஒன்றும் வேணாம். ஓகே. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. ஏ தம்பி, யாரப்பா நீ? நான் ஓ, செத்துட்டீங்களா? நான் இனிமேல் தான் சாவலான் இருக்கேன். ஓ, அப்போ ஃபர்ஸ்ட் டைமு. ஆமாம். நீ ஆல்ரெடி செத்துட்டப்பா. ஓ, என்னது செத்துட்டனா? செத்துட்டியா? செத்தவன்ட்டே கதை கட்டிட்டு இருந்தோம். சும்மா ராமச்சி, இதுல ஏதோ உள்கூத்து இருக்கு, நீ மேல சொல்றா. உள்குத்து இல்லை, ஊமை குத்து இல்லை, ஃப்ளாஷ் பேக். ஏப்பா, சூசைட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? யார் யாருன்னா பார்த்தேன், செம்மையா இருந்துச்சா? நீ பெரிய ஆள் தான்ப்பா. ஆமா, உனக்கு என்ன சோகம்? லவ் ஃபெயிலியர் தான்ப்பா. என்ன சொன்னீங்க? நான் ஒரு லவ் ஃபெயிலியர். இன்னொரு தடவை சொல்லுங்க. நான் ஒரு லவ் ஃபெயிலியர். ஜோரா சொன்னீங்க. ஹலோ பிஎம்கேஜி குரூப். இங்க ஒரு பையன் லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ண வந்திருக்கான். அவனை பத்தி உங்களோட கருத்து என்ன? என்னது டெவிலுக்கு வாட்ஸ்அப்பா? எங்களுக்கு சொந்த ரொம்ப பெருசுப்பு. கேக்குறியா மக்களோட கருத்தை? என்னண்ணா, என்ன ஆச்சு? இந்த நீயே கேளு. என்னண்ணா இப்படி காரணம்? லவ் ஃபெயிலியர்னா காராம ஏண்டா நீ பாட்டுக்கும் உன் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டியே, உங்க அம்மா தேட மாட்டாங்களா? நைட்டு புள்ள சாப்பிட வருவானேன்னு சொல்லிட்டு உங்க அம்மா எதிர்பார்ப்பாங்களேடா, போகலையா? வந்துட்டானுங்க லவ் ஃபெயிலியர் சூசைடு. உயிரோடு இருந்தவனே செத்தவனா நம்ப வச்சிருக்கானே. ஆனால் ஒன்று, இன்னும் சாகலை, ஒன்று அவன் காப்பாற்றிருக்கான். உயிரோட இருக்குன்னு சொல்கிறேன். சாவலைன்னா உயிரோடு இருக்குன்னு தான் அர்த்தம். கவலைப்படாத, யோசி, தைரியமாக வீட்டுக்கு போ. என்னையே தான் காப்பாற்றிருக்கான். யாருப்பா அந்த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்? எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. அவனை பார்த்தா நான் அடிச்சிருவேன். டே வேணாம்டா, ஸ்டோரிக்கு யூஸ் ஆகும்டா. பார்த்தே ஆகணுமா? கண்டிப்பாக. அப்போ வாங்க சூசைட் பண்ணலாம். வினோத் இது குணாலு, குணாலு இது வினோத். சரி எல்லோ ஸ்டோன். தெரியும், நீ மூடு. நான் குணால், திவ்ய குணால். அடே எதனால பிரதர் சூசைட் பண்ணீங்க? ஏய் எங்கப்பா இருக்கான்? ஏய் இந்த இருக்காடா. பிரதர் இங்கே பாருங்க. இவரா அவரு? ஏய் இந்த முகரை இதுக்கு முன்னாடி எங்க பார்த்துருக்கேன்பா. உங்க பேர் என்ன? உனக்கு லவ்னா பிடிக்காதா? எதுக்கு எங்களை காப்பாற்றி விட்டீங்க? அட்டிங் கொய்யால. கேட்டதெல்லாம் கொடுக்குறீங்களே, நீங்கள் என்ன ஹீரோவா? உண்மைதான். இல்ல, சூப்பர் ஹீரோ. அடேங்க அப்பா.